ஒரு ஊரில் ஒரு நல்லவர் ஒருத்தர் இருந்தாராம். அமைதியான மனிதர். ஒரு நாள் அவரோட வீட்டு கேட்டுக்கு முன்னாடி உயர் ஜாதி நாய் ரொம்ப நேரமாக நிற்கிறத கவனிச்சிருக்காரு. அவரையே கண் கொட்டாமல் பார்த்துட்டு நிற்கிறத பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாராம். மேலும் 5 நிமிடம் கழிந்தது. மெதுவாக விசிலடித்து கூப்பிட்டார். உடனே அது 4 கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடி வந்து அவர் அருகே நின்றது. வாஞ்சையுடன் அதன் கழுத்தை தடவி கொடுத்தார். பதிலுக்கு அதுவும் அவரது கால்களை நக்கியது. பின்னர் மாடிப்படிக்கு கீழே சென்று படுத்த செகண்டில் சுகமாக தூங்கிச்சான். குழப்பமாக இருந்துச்சான். ஏதோ பணக்கார வீட்டு நாயின்னு மட்டும் தெரியுது. கழுத்து பெல்ட்டு கொழு கொழுன்னு உடம்பை பார்த்து இங்கே எதுக்கு வந்துச்சு? காலையில் சாப்பிட்டுச்சு. ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அது தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து வேலையாள்கிட்ட சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டாராம். சாயந்தரம் வந்து பார்க்குறப்போ நாய் அங்கே இல்லை. மத்தியானமே போயிடுச்சுன்னு வேலையாள் சொன்னதும் ஓகேனாச்சு. மறுநாள் காலை மறுபடியும் அதே நேரம் அதே நாய் அதேபோல் உள்ளே வந்து இவரிடம் சற்று குலாவி விட்டு அதே இடத்தில் தூங்கிவிட்டது. மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கில்லை. இந்த சம்பவம் பல நாட்கள் தொடர்ந்தது. வேலையாளை விட்டு பின்தொடர்ந்தும் நாய் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டில் விவரம் எழுதி கழுத்தில் கட்டி அனுப்பினார். மறுநாள் அந்த நாய் வரும்போது கழுத்தில் வேறொரு துண்டு சீட்டு இருந்தது. படித்துவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்து வேலையாளுக்கு ஒன்றும் புரியவில்லையாம். அப்படி என்னதான் எழுதியிருக்குச்சுன்னு? அன்பு மிக்கவருக்கு வணக்கம். இந்த நாய் என்னுடையதுதான். இது என்னுடைய மனைவியின் காட்டுக்கூச்சலால் விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. சில நாட்களாக காலை வேளைகளில் காணாமல் போய் கொண்டிருந்தது. தங்கள் கடிதம் மூலம் தங்கள் வீட்டில் அது நிம்மதியாக உறங்கி எழுந்து வருவது அறிந்து கொண்டேன். தங்களது அன்பிற்கு மிக்க நன்றி. இப்படிக்கு பின் குறிப்பு. ஒரு விண்ணப்பம். நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா? நானும் தூங்கி பல ஆண்டுகள் ஆகிறது.